தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/5/2016 வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 4 மணி வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உலக அன்னையர் தினம் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவையார் சொல்லி வைத்தார். இன்று பலரும் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள். பொதுவாகவே என்னுடைய ஒரு நண்பர் கவிதை எழுதியிருந்தார். வீடு கட்டியதற்கு பெயர் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்று அன்னையர் தினம். அன்னையரை போற்ற வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், எவளை இழந்துவிட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளே எனக்கு தாய் என்று சொல்லுவார். தாய்ப்பாசம் மிக்கவர்களாக நாம் விளங்க வேண்டும். இந்த அன்னையர் தினத்தையும் நாம் கொண்டாடி தாய் தந்தையரையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த ஜாதகத்தில் சந்திரன் என்று ஒரு கிரகம் இருக்கிறதே, அது தாய்க்கு அதிபதியான கிரகம். சந்திரன் நன்றாக இருந்தால்தான் தாய்ப்பாசம் நன்றாக இருக்கும். சந்திரனுக்கு உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் 3 இடங்கள். ஒன்று கடகராசி. கடகராசியிலே சந்திரன் சொந்த வீட்டிலே இருப்பார். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார். விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பார். மாதாகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற சந்திரன். அந்த சந்திரனுக்கு என்று, கடகத்திலே சஞ்சரிக்கிற சந்திரனுக்கு என்று ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கிறது. கடகராசிக்கு லோகோ பார்த்தால் நண்டு போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். நண்டு இருக்கிற அந்த ஸ்தலம் நண்டாங்கோயில் என்று வர்ணிக்கப்படுகின்றது. திருவீசநல்லூர் என்று கும்பகோணத்துக்கு பக்கத்திலே அந்த ஊர் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு பெயர் கற்கடகேஸ்வரர் என்று பெயர். கடகராசி. இன்றைக்கு பூச நட்சத்திரம் கடகராசி. இதுபோன்ற இந்த பூச நட்சத்திரம் கடகராசியிலே பிறந்தவர்கள், புனர்பூசத்திலே 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இதுபோன்ற இந்த நண்டு கோயிலுக்கு செல்ல வேண்டுமா? நண்டு எப்படி வந்தது என்று சொன்னால், இறைவி நண்டு வடிவம் எடுத்து இறைவனை பூஜித்த ஸ்தலம். அங்கு இருக்கின்ற மூலவர் சுயம்பு லிங்கம். அந்த லிங்கத்தினுடைய தலை உச்சியிலே நண்டு நுழைந்துள்ளதாக அவர்கள் சொல்வார்கள், புராணங்கள் சொல்கின்றன. கடகேஸ்வரர் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய, அங்கு இருக்கக்கூடிய அந்த இறைவிக்கு பெயர் அபூர்வ நாயகி அருமருந்தம்மை என்று பெயர். அபூர்வமாக வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இந்த கடகராசிகளை பிறந்தவர்கள் எல்லாம் அந்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டுமா? எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தனை செய்து வழிபட்டால் வாழ்வில் வெற்றி நமக்கு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த கோவில் நாம் சென்று வந்தனை செய்து வழிபட்டால் வாழ்வில் வெற்றி நமக்கு வரும். நண்டு சென்று வழிபட்ட நண்டாங்கோவில் கடகத்தார் சென்று வணங்கி சேவித்தால் செல்லும் குவித்து வாழ்ந்திடலாம் என்பது ஒரு பாடம். எனவே நண்டாங்கோயில் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த நண்டு பூஜித்த ஸ்தலமாக விளங்குகின்ற கற்கடகேஸ்வரர் கோவிலுக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்யலாம். எத்தனையோ தெய்வங்களை பாம்பு வழிபட்டிருக்கிறது. அது திருப்பாம்புரத்திலே நடைபெற்ற ஒரு திருத்தலம். பாம்பு வழிபட்டது, நண்டு வழிபட்டு மோட்சம் பெற்றிருக்கிறது, ஆமை வழிபட்டிருக்கிறது, எறும்பு வழிபட்டு திரு எறும்பூர் என்று இருக்கிறது, ஆடும் யானையும் சேர்ந்து ஆடானை என்று திருவாடானையாக வந்திருக்கின்றது, கோகர்ணம் என்ற இடத்திலே பசு வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இப்படி ஐயறிவு விலங்கினங்கள், ஐயறிவு விலங்கினங்கள், மற்ற ஊர்வன பரப்பன எல்லாம் கூட இறைவனை பூஜித்து வழிபட்டு மோட்சமடைந்ததாக புராணங்கள் கதைகள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றன. பொதுவாகவே நாம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தெய்வத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த தெய்வப்பற்றி மிகுந்தவர்களாக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதை முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நட்சத்திரம் பூசம். கடகராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். எனவே கடகத்துக்கென்று உரிய கோயிலாக விளங்குகிற அந்த நண்டாங்கோவிலுக்கு கடகராசிக்காரர்கள் வாய்ப்பிருக்கும் பொழுது ஒரு முறையாவது போய் சேவித்து வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் இடர்கள் அகலும், இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, குருவை வழிபட்டு குதூகலம் காண வேண்டிய நாள். குழப்பங்கள் அகலும், குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும், திருமண தடைகள் அகலும், திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகின்றது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு பெருகும். சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சொத்துக்கள் வாங்குவதற்காக ஏதேனும் முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படப் போகின்றன. மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் உங்களுக்கு நடைபெறும். இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் உயர வடிவேலனை வழிபட வேண்டிய நாள். நட்சத்திரம் பூசம் என்பதனாலே வடிவேலனை நீங்கள் வழிபட்டால் வாய்ப்புகள் நன்றாக வந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். என்ன இருந்தாலும் சப்தமஸ்தானத்திலே சனியும் செவ்வாயும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு.
எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். தொழிலில் உடன் இருக்கும் பங்குதாரர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அவர்களால் ஒரு சிலர் ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடலாம். மாலை நேரத்தில் நல்ல வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவதன் மூலமே நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்ற நாள். கடல் தாண்டி வரும் தகவல் காது நிற்க செய்யலாம். 2லே சந்திரன் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில தடைகளும் உங்களுக்கு உருவாகலாம். ஏனென்று சொன்னால் 12க்கு அதிபதியான சுக்கிரன் ராசிநாதன் புதனோடு இணைந்து இருக்கின்றார். எனவே விரயங்களும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்களால் அல்லல்படவும் நேரிடும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்தி சாதுரியத்தால் பொருள் வளம் பெருகும் நாள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அனுகூலங்களான நாளாக இந்த நாளை கருதலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே அமையும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது மட்டுமல்ல, 2லே குரு இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பவர்களுக்கு பெற்றோர் வழியிலே பிரியம் கூடுதலாகவே இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் நாள். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படுவீர்கள். தூரதேசத்திலிருந்து அனுகூலமான தகவல் வரப்போகின்றது. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் வரலாம். தனவரவு தாராளமாக வந்து சேரும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அனுகூலமான தகவல் மூலம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறப் போகின்றது. கட்டிடப்பணி தொடரும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளமைகளும் நாளாக இந்த நாளை கருதலாம். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ராசிநாதன் புதன் 8லே மறைந்திருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அவரோடு கூட சூரியனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில் மாற்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். ஒரு சிலர் வீடு மாற்றம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு வந்து சேரப்போகின்றது. சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வளர்ச்சி கூடும். மனக்குழப்பங்கள் அகலும். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவர். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய பாதை உங்களுக்கு புலப்பட போகிறது. லாபஸ்தானத்திலே ராகு இருப்பதால் நிறைய தனவரவு வந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி அதிகரிக்க மால்முருகனை வழிபட வேண்டிய நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அந்நியர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நாள். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. யோசித்து செய்வது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். உங்கள் ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தென்முக கடவுள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். திடீர் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக கூட அமையலாம். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, கைக்கு வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். பல வாய்ப்புகள் கைக்கு வந்தும் கை நழுவி செல்லலாம். 3ஆம் நபரின் இடையூறு சக்திகள் அதிகரிக்கும். கடன் தொல்லையும் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். 8லே ராகு இருப்பதால் இடையூறு சக்திகள் உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்றும் அது நின்று கொண்டே செல்லலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் என்றாலும் கூட அதனால் அச்சுறுத்தல்களும் ஏற்படலாம். இதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. இந்த நேரத்தில் இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். ஆரோக்கியத்திற்காக இன்று மாலை நேரத்தில் ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலையும் உண்டு. கும்பராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். பூமி சேர்க்கை உண்டு. பொருளாதார நிலை உயரும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, துயரம் தீர துணிந்து முடிவெடுக்கும் நாள்.
துணிவும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பற்றாக்குறை அகலும். பண தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். உதிரி வருமானங்கள் பெருகி உன்னத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.